காத்தியர்கள். காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்க முகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகமும் உள்ளவர்களாயிருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்திரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். யாரென்றால் எத்சேர் என்னும் தலைவன், அவனுக்கு 2வது ஒபதியா, 3வது எலியாப், 4வது மிஸ்மன்னா, 5வது எரேமியா, 6வது அத்தாயி, 7வது எலியேல், 8வது யோகனான், 9வது எல்சபாத், 10வது எரேமியா, 11வது மக்பன்னாயி. காத் புத்திரரான இவர்கள் இராணுவ தலைவராய் இருந்தார்கள். அவர்களில் சிறியவன் 100 பேருக்கும் பெரியவன் 1000 பேருக்கும் சேர்வைக்காரராய் இருந்தார்கள். யோர்தான் கரை புரண்டு போயிருக்கிற 1ஆம் மாதத்தில் அதை கடந்து கிழக்கேயும் மேற்கேயும் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற யாவரையும் துரத்திவிட்டவர்கள் இவர்களே. காத்தியர்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களும் தாவீதின் மீது விசுவாசம் வைக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் ராஜ்யபாரம் பண்ணுவதற்கு தாவீதே தகுதியானவர் என்பதை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். காத்தியர்களில் சிலர் தாவீதுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக தங்களுடைய கோத்திரத்தாரை விட்டு பிரிந்து வனாந்திரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்கிறார்கள். தாவீதோடு கூட இருக்கிற காத்தியர் மொத்தம் 11 பேர்தான். அவருடைய பெயர்கள் மாத்திரமே இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களும் தாவீதுக்கு பலத்தை சேர்க்கிறார்கள். காத் புத்திரரான இவர்கள் இராணுவ தலைவர்களாயிருக்கிறார்கள். இவர்களில் சிறியவன் 100 பேருக்கும் பெரியவன் 1000 பேருக்கும் சேர்வைக்காரராய் இருக்கிறார்கள். தாவீது சிக்லாகில் இருந்தபோது ஆரம்பத்தில் அவரோடு கூட வந்து சேர்ந்தவர்கள் மிகவும் சாதாரணமானவர்கள். அவர்கள் தேர்ச்சி பெற்ற யுத்த வீரர்கள் அல்ல. சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களே ஆரம்பத்தில் தாவீதோடு கூட வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் தாவீதுக்கு உதவி செய்வதற்காக வரவில்லை. தாவீதோடு கூட இருந்தால் தங்களுக்கு பாதுகாப்பும் நன்மையும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து அவரோடு கூட வந்து சேர்ந்தார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு கூட இருந்தார்கள். 1 சாமுவேல் 22:2. ஆனால் காத்தியரோ யுத்த வீரர்கள். அவர்கள் பரிசையும் ஈட்டியும் பிடிக்கக்கூடியவர்கள். அவர்கள் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகம் உள்ளவர்கள். அவர்கள் யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள். அப்படிப்பட்ட யுத்த வீரர்கள் இப்போது தாவீது பட்சமாய் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். காத்தியர் ஒழுக்க கட்டுப்பாடு மிகுந்த யுத்த வீரர்கள். அவர்கள் மத்தியிலே இராணுவ தலைவர்களும் இருக்கிறார்கள். அவர்களில் சிறியவன் 100 பேருக்கும் பெரியவன் 1000 பேருக்கும் சேர்வைக்காரராய் இருக்கிறார்கள். காத் புத்திரர் சிக்லாகில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தபோது அவர்கள் அநேக தடைகளை சந்தித்திருக்க வேண்டும். பள்ளத்தாக்குகளில் அவர்களுக்கு விரோதமாக ஏராளமான சத்துருக்கள் வந்திருப்பார்கள். காத்தியர் யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருக்கிறவர்கள். இவர்கள் யோர்தானை கடந்து வந்த சம்பவத்தை பற்றி இந்த வசன பகுதியில் ஒன்றும் சொல்லப்படவில்லை. அவர்கள் பராக்கிரமசாலிகளாயிருந்து தைரியமாய் யோர்தானை கடந்து சிக்லாகில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்திருக்கிறார்கள். காத்தியரில் 11 பராக்கிரமசாலிகள் தாவீதை அவருடைய பிரயாணம் முழுவதிலும் பின்பற்றி செல்கிறார்கள். காத், ரூபன், யோர்தானின் கிழக்கு பகுதியில் உள்ள மனாசே ஆகிய கோத்திரங்களில் இருந்து 1,20,000 பேரை தாவீதினிடத்தில் கொண்டு வருவதற்கு காத்தியர் உதவி புரிகிறார்கள். யோர்தான் கரை புரண்டு போயிருக்கிற 1ஆம் மாதத்தில் அதை கடந்து கிழக்கேயும் மேற்கேயும் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற யாவரையும் துரத்திவிட்டவர்கள் இந்த காத்தியரே.